Hello everyone, welcome to our channel. In the video la நம்ம class 10th la sample question paper max la நம்ம வந்து section A பார்த்துட்டு இருக்கோம். So section A la 7th question வந்து நம்ம பார்க்க போறோம். So 7th question la வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த given figure a tangent has been drawn at a point P on the circle centered at O அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. So இங்கே வந்து என்ன கொடுத்திருக்காங்க angle TPQ equal to 110 degree அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த total angle வந்து 110 degree. Then POQ வந்து கேட்டிருக்காங்க. POQ னா இந்த angle வந்து நம்ம find out பண்ணணும். So இப்போ நம்மளுக்கு theorem 10.1 ஓட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் இங்கே. பை theorem 10.1 நம்ம என்ன சொல்லலாம், OP is perpendicular to TP அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது நம்மளுக்கு ஆங்கிள் OPT ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு வந்து வந்துடும். இப்போது இந்த ஃபுல் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் TPQ ஈக்குவல் டு 110 டிகிரி அப்படின்னு வந்து கொஷனில் கொடுத்துட்டாங்க. இந்த TPQ ஆங்கிள் அப்படின்றது பார்த்தோம்னா இது வந்து இந்த ஃபுல் ஆங்கிள், இதை வந்து ரெண்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், ஆங்கிள் TPO ப்ளஸ் ஆங்கிள் OPQ ஈக்குவல் டு 110 டிகிரி அப்படின்னு வந்து எழுதலாம். இங்கே TPO இங்கே ரெண்டுமே ஒரே இதுவாகவே இருக்கட்டும். ஸோ ஆங்கிள் OPTனே வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த OPT ஆங்கிள் வந்து 90 டிகிரி ப்ளஸ் OPQ அப்படின்றது இந்த உள்ளே இருக்குல்ல, இது வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 110 மைனஸ் 90 விச் இஸ் 20 டிகிரி. ஸோ எக்ஸ் வந்து எவ்வளோ, 20 டிகிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது இந்த பார்ட் வந்து இப்போ எக்ஸ், அப்போது வந்து இது என்னது, இதுவுமே வந்து எக்ஸாக தான் இருக்கும். ஏன் எக்ஸாக இருக்கும் அப்படின்னா ஓபியும் ஓக்யூவும் வந்து ஈக்குவல். ஏன், பிகாஸ் ரேடியஸ் ரெண்டுமே வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், அதனால் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். அப்போது சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் போது ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அப்போது எனக்கு வந்து என்ன ஆகுது, OQP இந்த இடமும் வந்து OQPயும் வந்து எனக்கு என்ன ஆகிடுது, 20 டிகிரியாக வந்து ஆகிடுது. ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் OQP is equal to 20 டிகிரி. இப்போது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன இருக்குது, ட்ரையாங்கிள் POQ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் POQ நம்ம என்ன எழுதலாம், ஆங்கிள் POQ ப்ளஸ் ஆங்கிள் OQP ப்ளஸ் ஆங்கிள் OPQ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு வந்து எடுக்கிறோம். ஸோ POQ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். OQP 20 டிகிரி, இங்கேயும் வந்து OPQவும் வந்து 20 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. திஸ் இஸ் ஈக்குவல் டு POQ அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ POQ ஈக்குவல் டு இந்த 20 ப்ளஸ் 20 40 ஆகிடும். இந்த 40யை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், ரைட் ஹேண்ட் சைட். ஸோ அப்போது 180 மைனஸ் 40 டிகிரி வந்து நம்மளுக்கு வரும், விச் இஸ் 140 டிகிரி. ஸோ ஆப்ஷனில் வந்து பார்க்கும்போது ஆப்ஷன் C தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 10.1 தியரமை யூஸ் பண்ணி நம்ம பர்பண்டிகுலர் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வந்து ஆங்கிள் 19 வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் டோட்டல் ஆங்கிள்லேருந்து அதை சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது எக்ஸு. அதுக்கப்புறமா 9th வந்து நம்ம படிச்சிருக்க அந்த தேரம்
அதாவது சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் ஈக்குவல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ வெரி சிம்பிள் சம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th கொஷின் வந்து பார்க்கலாம். குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஹேவிங் ஜீரோஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஹேவிங் ஜீரோஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாலினாமியல் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாலினாமியலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாலினாமியல் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் into x plus product of roots இதான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ரூட்ஸ் வந்து என்னது, ரூட்ஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2. ஸோ சம் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ சம் வந்து மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 plus square root of 5/2 வரும், which is equal to 0. and product வந்து find out பண்ணுறேன். ஸோ minus square root of 5/2 into square root of 5/2 வந்து பண்ணுறேன், which is 5/2 minus 5/2 வந்து எனக்கு வரும். இப்போ அப்படியே வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சம் வந்து என்னது மைனஸ் 0x வந்துடும் ப்ளஸ் மைனஸ் 5/2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/2 வந்து நம்மளுக்கு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 5, இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 2 வந்துடும். ஸோ அப்போ இன்ட்டு 2 பண்ணுறோம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் இது வந்து இன்ட்டு 1, ஸோ 5 வந்துடும் ஈக்குவல் டு 0. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போனால் இட் வில் பி 0 அகெயின். ஸோ அப்போனா நம்மளுக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன்ஸில் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வேல்யூ எதுவுமே வந்து இல்லை. இங்கே ஸ்கொயர் ரூட் வருது, ஸோ இது வராது, இதுவும் வந்து வராது. இப்போ ஒன்று பி ஆப்ஷன் இல்லைன்னா வந்து சி ஆப்ஷன், இது ரெண்டுத்தில் எதனா ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இதை வந்து நான் இன்ட்டு 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். நான் ரேண்டமாக தான் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போனா 2 × 4 வந்து 8 ஆகிடும். ஸோ 8x ஸ்கொயர் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது வந்து 8x ஸ்கொயர் மைனஸ் 20 நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா பி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ 8th கொஷினோட ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th கொஷின் வந்து பார்க்கலாம். 9th கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சிடர் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 45 அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க, அப்பர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல் வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 and 40 to 15 வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ரீக்வன்சி மீடியன் அப்படின்னு கேட்டாவே வந்து சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 5, 9, 15, 10 and 6. ஸோ இப்போ சிஎஃப் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 5 வந்துடும், 5 + 9 14 வரும், 14 + 15 25, இங்கே வந்து 35 and 35 + 6 வந்து 41 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th கொஷின் வந்து பார்க்குறோம். ஸோ 9th கொஷினில் கன்சிடர் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 45 அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மீடியன் கிளாஸ் அப்பர் லிமிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் அப்படின்னு கொடுத்தாவே நம்ம வந்து சிஎஃப் வந்து கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே 5 வந்துடும், 9 + 5 14, 14 + 15 வந்து 29 வந்து வரும். இங்கே வந்து 39, 29 + 10
39 + 6 வந்து 45 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 45. this is equal to n. ஸோ அப்போ n/2 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 45/2. ஸோ which is 22.5 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 22.5க்கு ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூ வந்து நான் பார்க்கும் போது எனக்கு 29. அதாவது அப்போ 20 to 30 தான் வந்து என்னோட மீடியன் கிளாஸ். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, அப்பர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அப்பர் லிமிட் வந்து 30. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 10th கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, O இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கார்ட்ஸ். ஏபியும் சிடியும் வந்து ரெண்டு கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, பிஓசி அதாவது இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 80 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓஏஓ ஓடிஓ வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓஏ அண்ட் ஓடி ஆர் ஈக்குவல். ஸோ அப்போது இங்கே 80 டிகிரினா இந்த ஆங்கிளும் வந்து 80 டிகிரியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போது அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிஓசி ஈக்குவல் டு 80 டிகிரி அப்படின்னா நம்மளுக்கு AOD will also be 80 degree since vertically opposite angles. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அகெயின் OAO ODO வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. OAO ODO ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இங்கே அப்போ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் போது ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ அப்போ நான் வந்து இந்த பார்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுவுமே வந்து எனக்கு எக்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போது ODA will be equal to OAD will be equal to X. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே X வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஐசோஸ்லஸ் சிமிலரா, ஈக்குவலாட்ரல் சிமிலரா, ஐசோஸ்லஸ் ஆனால் சிமிலர் இல்லையா, நாட் சிமிலரா அப்படின்ற கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே X வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் அதாவது ட்ரையாங்கிள் OAD பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போது இங்கே அடுத்தது வந்து என்ன பண்ணணும், இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. எது, ஓடிஏ ட்ரையாங்கிளும் ஓபிசி ட்ரையாங்கிளை பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஓபியும் ஓசியும் ஈக்குவலா அப்படின்னு வந்து கேட்டோம்னா ஆமாம். ஏன்னா வந்து ஏபி அப்படின்றது ஒரு கார்டு, சிடி அப்படின்றது வந்து கார்டு. ஸோ வந்து தே இன்டர்செக்ட் அப்போனா வந்து ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தே மேக் ஈக்குவல் செக்மெண்ட்ஸ். அப்போனா வந்து இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போனா ஓபியோ ஓசியோ வந்து கண்டிப்பாக வந்து இட் வில் பி ஈக்குவல். ஸோ அப்போ ஓபி ஓசியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் போது அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன ஆகும், ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஓபிஎன் ஓசியும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஏன் ஓபி ஓசியும் ஈக்குவல்னால் ரெண்டுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசிடி வந்து கார்ட்ஸு, தே இன்டர்செக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓ இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கார்ட்ஸ். ஸோ இன்டர்செக்ட் ஆகுது அப்போனா வந்து த கார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தே மேக் ஈக்குவல் செக்மெண்ட்ஸ். அதனால் ஓபி ஓசி வந்து கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அகெயின் இப்போ ஓபி ஓசி வந்து ஓபியும் ஓசியும் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஓபி ஓசி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ சைட்ஸ் வந்து சேமாக இருக்குது. சைட்ஸு சேமாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அதே நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம், ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வந்து நம்ம திருப்பியுமே வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு ஆங்கிள் ஓபிசியும் ஓசிபியோ வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போது இப்போ ரெண்டுமே வந்து என்னது, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அதாவது ஓடிஏவும் சரி ஓபிசியும் வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஐசோஸ்லஸ் அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளான்னு கேட்டால் ஆமாம். ஏன் சிமிலர் ட்ரையாங்கிள், இப்போது இங்கே ரெண்டு ஆங்கிள்ஸும் பிஎன்சி வந்து ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே ஓ வந்து 80 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ திருப்பியும் நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வச்சு கேல்குலேட் பண்ணும் போது நம்மளுக்கு திருப்பியும் எக்ஸோட வேல்யூ இங்கே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம்ல அதே வேல்யூ வந்து இங்கேயும் அதே சேமாக தான் வரும். ஸோ அப்போது வந்து இட் இஸ் ஐசோஸ்லஸ் அண்ட் சிமிலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 11th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம்.
The roots of the quadratic equation x square plus x minus 1 equal to 0 are அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து it is of the form ax square plus bx plus c equal to 0 ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே a வந்து பார்த்தோம்னா 1, b வந்து 1, c வந்து -1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து இது ரேஷ்னலாக இராஷ்னலாக வந்து அதே மாதிரி வந்து ரியல் நாட் ரியலாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிஸ்கிரிமினன்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு -1 வந்து வரும். ஸோ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 5ன்னு வந்து வரும். ஸோ திஸ் இஸ் டி. ஸோ டிஸ்கிரிமினன்ட் வந்து 5ன்னு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுறோம். -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இல்லாட்டினா வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பை 2a வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை 2 இன்ட்டு 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ -1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை 2 அண்ட் -1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும் இராஷ்னல் அப்படின்னு தான். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ இராஷ்னல் அண்ட் டிஸ்டிங்க்ட் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் 3 tan தீட்டா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 12 வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீட்டா வந்து 30 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 3 tan தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது 3 tan 30 டிகிரி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 இன்ட்டு tan 30 வந்து நம்மளுக்கு என்னது 1/√3 தான் வந்து வேல்யூ விச் இஸ் 3/√3. நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் √3 வந்து டினாமினேட்டரில் வந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ரேஷ்னலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ √3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3√3/3 வந்து வரும். 3 கேன்சல் ஆகிடும். √3 வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது வந்து 3/√3 தான் வந்து இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷ்னலைஸ் பண்ண வேண்டாம். இது இங்கே வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கறதுனால பண்ண வேண்டாம். பட் ஆனால் ஜென்ரலாக வந்து √3 வேல்யூ டினாமினேட்டரில் இருந்தது. இதே ஒரு 2 மார்க்ஸ் அம்மா கேட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம அதை சால்வ் பண்ணி காமிக்கணும். ஸோ இங்கே வந்து 3/√3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 13 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் அ சாலிட் ஹெமிஸ்பியர் வந்து 396/7 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் அ சாலிட் hemisphere is 396/7. ஸோ இங்கே வந்து total surface area of the hemisphere கேட்டிருக்காங்க. ஸோ TSA of a hemisphere வந்து என்னது 3πr². இதுதான் வந்து TSA. ஸோ இப்போது இங்கே வந்து வால்யூமோட வேல்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஆரோட வேல்யூ எதுவுமே வந்து கொடுக்கல. ஃபஸ்ட்டு வால்யூமோட வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம ஆரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து என்னது 2/3πr³ வந்து வரும் விச் இஸ் 396/7 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு r³ ஈக்குவல் டு 396/7 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூஸ் அதாவது இந்த ரெண்டு வேல்யூவும் ஐ எம் பிரிங்கிங் டு த அதர் சைடு. நான் வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ r³ ஈக்குவல் டு 396/7 இன்ட்டு 7/22 இன்ட்டு 3/2 அப்படின்னு வந்து வரும். 7 கேன்சல் ஆகிடும். இப்போ இது 2 1 டைம் வரும். இது 2 1 டைம். 2 9s are 18, 2 8s are 16 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அகெயின் 2 டேபிள்ஸில் சால்வ் ஆகும் 11 டைம்ஸ். இது 2 9s are 18, இங்கே வந்து 2 9s are 18. இது 11 1 டைம், இது 11 9 டைம்ஸ். ஸோ r³ will be 9 into 3. இது எப்படி எழுதலாம், 3 into 3 into 3. ஸோ அப்போ r வேல்யூ வந்து என்னது, r³ ஈக்குவல் டு 3³. ஸோ r is equal to 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து TSA தான் வந்து கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ TSA வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ TSA வந்து 3πr².
So TSA of the hemisphere equal to 3 into 22/7 into r square வந்து 3 into 3 வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ 3 cube வந்து 27 into 22/7 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 27 into 22 மல்டிப்ளை பண்ணும் போது 594/7 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 14 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 14ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே இன் அ பேக் கண்டெய்னிங் 24 balls 4 blue 11 are green and the rest are white அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ பால்ஸ் இருக்குது? டோட்டல் பால்ஸ் வந்து ஈக்குவல் டு 24. 4 are blue and 11 ஆர் க்ரீன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒயிட் பால்ஸ் அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரெஸ்ட் ஆர் ஒயிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பால்ஸ் 24னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ ப்ளூ ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் ஒயிட் இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து இந்த 24 பால்ஸ். ஸோ ப்ளூ வந்து 4னு கொடுத்துட்டாங்க, க்ரீன் வந்து 11னு கொடுத்துட்டாங்க, ஒயிட் தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ ஒயிட் ஈக்குவல் டு 24. ஸோ அப்போ ஒயிட் வில் பி 24 மைனஸ் இங்கே வந்து 15 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ விச் வில் பி 9. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? த ப்ராபபிலிட்டி தட் ட்ரான் பால் இஸ் அ ஒயிட் இன் கலர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஒயிட் பால் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் வந்து எவ்வளோ? 9 பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஸோ அப்போனா டோட்டல் வந்து 24. ஸோ 9/24 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் 9/24 வந்து இல்லை. ஸோ வந்து இதை ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது 3 3s ஆர், இது 3 8s ஆர். ஸோ 3/8 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 15th கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 15th கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் நியரஸ்ட் டு த பாயிண்ட் -4, -5 இஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் வந்து ஆரிஜின் அப்படின்னு தெரியும், 0, 0 -4, -5னா இங்கே நெகட்டிவ் சைட் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் சைட் ஆஃப் த ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு பாயிண்ட் சம்வேர் இந்த இடத்துல வந்து வரும் -4, -5 அப்படின்றது. ஸோ அவங்க வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இங்கே வந்து பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நியரஸ்ட் டு த பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு தட் இஸ் நியரஸ்ட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நியரஸ்ட் டு த பாயிண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது 0, 0 எழுதியாச்சு, -4, 0. ஸோ -4, 0 அதே மாதிரி இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வரும் -4, 0 -5, 0. ஸோ -5, 0னா இந்த இடத்துல -5, 0 வந்து நம்மளுக்கு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 அப்படின்னா இங்கே வந்து வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41, 0 இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இப்போது எந்த பாயிண்ட் வந்து நியரஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ எந்த லைன் வந்து இட் இஸ் அ பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கோ அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்போனா நம்மளுக்கு இங்கே -4, 0 அண்ட் -4, -5 இந்த பாயிண்ட் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே இது 0, 0 இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் அதே மாதிரி இங்கேயுமே. ஸோ இது எதுவுமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? பெர்பெண்டிகுலர் லைனாக வந்து கிடைக்கல. ஸோ பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கும் போது தட் வில் பி த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 16 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 16 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 16ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவ் த மிடில் மோஸ்ட் டேர்ம் ஆஃப் த டேட்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மீடியன் தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ மீன் அப்படின்றது வந்து ஆவரேஜ், ரேஞ்ச் அப்படின்றது வந்து நம்ம அப்பர் லிமிட் வேல்யூ அண்ட் லோவர் லிமிட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. மோட் அப்படின்றது வந்து
மேக்ஸிமமாக வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டான அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் தான் வந்து நம்ம மோடாக வந்து எடுத்துப்போம். ஸோ அப்போனா மீடியன் அப்படின்றது தான் வந்து மிடில் மோஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் த டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 17th கொஷின் வந்து பார்க்கலாம். பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஏபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏ பாயிண்டோட குவாடினேட்ஸ் 2,-3, பி வந்து 5,6 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ 1:2 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா x,0 அப்படின்றது வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எப்படி எழுதலாம், m1x2 + m2x1 by m1 + m2. நீங்கள் இந்த m1 m2க்கு பதிலாக mn அப்படின்னும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி m1y2 + m2y1 by m1 + m2. ஸோ இந்த வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வேல்யூ வந்து எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x,0 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அப்படியே டேரெக்டாக வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய m1 m2, இது வந்து x1 y1ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் x2 y2 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ m1 அப்படின்றது 1 × x2 is 5 + m2 வந்து 2, m2 × x1 வந்து நம்மளுக்கு -3 by m1 + m2. ஸோ 1 + 2 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது வந்து m1y2 வந்து 6 + m2y1 வந்து -3 by 1 + 2 வந்து நம்மளுக்கு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு x,0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 5 - 6/3 வரும். 6 - 6/3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x,0 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து -3 வந்து வராது, இங்கே வந்து நம்மளுக்கு 2 வரும். தட் இஸ் x2 வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 2 × 2 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த பார்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் x1 m2 x1ல் x1 வேல்யூ வந்து 2 வந்து வரும். ஸோ நான் வந்து -3ன்னு போட்ட y1 வேல்யூ எடுத்து போட்டுட்டேன். ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா 5 + 4/3 வரும். அண்ட் இங்கே வந்து 0. ஸோ இப்போ இந்த 0 வந்துடுச்சு. 9/3, 0. So this is equal to x,0. So 3 1 time, 3 3 times. So 3, 0 is equal to x,0. So x is equal to 3 தான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ 3, 0 ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம a card is drawn from a well shuffled deck of playing cards அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 18th கொஷின் வந்து நம்ம பார்க்குறோம். A card is drawn from a well shuffled deck of playing cards. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 18th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 18th கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ட் இஸ் ட்ரான் ஃப்ரம் அ வெல் ஷஃபிள்டு டெக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வில் பி 52 வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் ஃபேஸ்டு கார்டு. ஸோ ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும் போது மொத்தமாக வந்து டோட்டல் ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னு வந்து எடுக்கும் போது இட் வில் பி 12. ஸோ இதுலேயே வந்து ரெட் ஃபேஸ்டு கார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் ஃபேஸ்டு கார்டு வந்து நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு 6 வந்து இருக்கும். ஸோ ரெட் ஃபேஸ்டு கார்டு equal to 6. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் ஃபேஸ் கார்டு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் ஃபேஸ் கார்டு இஸ் ஈக்குவல் டு 6/52. ஸோ நம்பர் ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்டு பை டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். இது ரெண்டுமே வந்து 2 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். 2 3s are, இது வந்து 2 2s are, 2 6s are. ஸோ 3/26 which is option D. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 19th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 19th கொஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, HCF of any two consecutive even natural numbers
இஸ் ஆல்வேஸ் 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேறு எதுனா ஒரு எனி 2 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 6, 8 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, HCF வந்து சொல்லியிருக்காங்க 2 கான்சிக்யூட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 and 8 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது 2 3s ஆர், இது 2 4s ஆர். ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா 3 and 4 தான் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ இதோட HCF வந்து என்னவாக இருக்கும், 2 தான் வந்து இருக்கும். ஸோ HCF of 2 consecutive even natural number is always 2. ஸோ இது வந்து கரெக்ட். The statement is correct. Even natural numbers are divisible by 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், எல்லா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸுமே வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான். ஸோ ஆனால் இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட், ரெண்டுமே இன்டர்ரிலேட்டட் கிடையாது. ஸோ அப்போது போத் assertion and reason are true and reason is not the correct explanation of assertion A அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு B ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 20 வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 20ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த ரேடியஸ் ஆஃப் த செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ரெடியூஸ் டு இட்ஸ் ஹாஃப் அண்ட் த ஆங்கிள் இஸ் டபுள்டு தென் த பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ 2 சர்க்கிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரேடியஸ் ஆஃப் அ செக்டார் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ரெடியூஸ் டு இட்ஸ் ஹாஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்டார் ஆஃப் அ சர்க்கிள் வந்து செக்டார் ஆஃப் த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவாக இருக்குது, ஆர்னு வந்து இருக்குது, அண்ட் ஆங்கிள் வந்து தீட்டான்னு வந்து இருக்குது. ஸோ இப்போது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் வந்து நம்மளுக்கு தெரியணும். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் வந்து என்னது, 2 ரேடியஸு அப்புறமா வந்து இந்த லென்த் ஆஃப் த ஆர்க், இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதுனா அது பெரிமீட்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ R + R ப்ளஸ் இங்கே வந்து தீட்டா பை 360 இன்ட்டு 2πr அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ 2r ப்ளஸ் தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. பை அப்படியே இருக்கட்டும், ஆர் அப்படியே இருக்கட்டும், 2 மட்டும் கேன்சல் பண்ணோம்னா 180 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2r ப்ளஸ் தீட்டா பை ஆர் பை 180 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது, பெரிமீட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செகண்ட் சர்க்கிளில் ரேடியஸ் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ r/2 வந்து ஆகிடும் அண்ட் தீட்டா வந்து டபுள் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட பெரிமீட்டர் வந்து என்ன வரும், r/2 ப்ளஸ் r/2 வந்துடும் ப்ளஸ் தீட்டா பை 360 இன்ட்டு 2π. இங்கே வந்து என்ன இருக்குது, r வந்து r/2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2r/2 விச் இஸ் r வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே வந்து இந்த 2ம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது தீட்டா பை ஆர் பை 360 அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 2 சேஞ்சஸ் கொண்டு வரும் போது நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து திஸ் இஸ் பெரிமீட்டர் ஃபார் த ஃபஸ்ட்டு சர்க்கிள், அதே மாதிரி திஸ் இஸ் தி பெரிமீட்டர் ஃபார் த செகண்ட் சர்க்கிள். இது 2 பெரிமீட்டரும் வேறு வந்து இருக்குது. ஸோ இது வந்து சேமாக இருக்காது. அண்ட் இங்கே வந்து 2 தீட்டா வந்து இருக்கணும், ஏன்னா தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 2 தீட்டா. ஸோ 2 தீட்டா வந்துடும். அப்போ 2வும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 180 வரும். அப்படியுமே பார்த்தோம்னா r ப்ளஸ் தீட்டா பை ஆர் பை 180 வருது. ஆனால் இங்கே வந்து 2r இருக்குது, இங்கே r தான் வந்து இருக்குது. ஸோ எனிவே வந்து நம்மளுக்கு பெரிமீட்டர் சேமாக வராது. நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அசர்ஷன் வந்து தப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீசன் வந்து பார்க்கலாம். ரீசனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the length of the arc subtending the angle theta at the center of a circle of radius r equal to அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, length of the arc and subtending the angle வந்து தீட்டான்னு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. at the center of the circle of radius வந்து ஆர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, பை ஆர் தீட்டா பை
180 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா வந்து என்னது, டீட்டா பை 360 இன்ட்டு 2πr. இதான் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்கு ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து இங்கே இது எல்லாமே சேம் தான். டீட்டா அப்படியே தான் எழுதணும், ஆர் அப்படியே தான் எழுதணும். 2 கேன்சல் பண்ணி 180 வந்து மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ டீட்டா பை ஆர் பை 180 அப்படின்னு வந்து வரும். ஸோ விச் இஸ் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி அது வந்து திஸ் இஸ் ட்ரூ, கரெக்ட் இது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து என்னது, அசர்ஷன் வந்து ஃபால்ஸுன்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அசர்ஷன் ஃபால்ஸு, ரீசன் வந்து ட்ரூ. ஸோ அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு 20th கொஷனுக்கு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு செக்ஷன் ஏல இருக்கிற அந்த 20 கொஷின்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செக்ஷன் பி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.